ஒலிம்பிக்ஸ்ல வந்து அந்த போட்டிகள்ல இந்திய அரசாங்கம் பாரபட்சமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. யார் சொல்றாங்க? தமிழகத்துல ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள், கட்சியினர்கள், பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 கோடி தான் தந்திருக்கீங்க, ஆனா நாங்க 13 அத்லெட்ஸ் அமைச்சிருக்கோம். அதே நேரத்துல குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் 420 430 கோடி கொடுத்திருக்கீங்க, ஆனா 7 அத்லெட்ஸ் 3 அத்லெட்ஸ் தான் அங்க இருந்து எல்லாம் போயிருக்காங்க. ஏன் இந்த பாரபட்சம் காட்டுறீங்க? தமிழக அத்லெட்ஸுக்கு ஏன் வந்து கம்மியா பணம் தரீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க பண்ற ஒரு ப்ரொபகண்டா. அது ஏன் ப்ரொபகண்டானா, இப்போ வந்து இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபெயில்யூர்ஸை மறைக்கிறதுக்கு இது மட்டும் இல்லை, எல்லா திட்டங்களையும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அங்கே ஊடக பலமாக இருக்கிறதுனால நம்ம போய் ஒன்றுன்னா டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது 7-8 வருஷமாக நடந்துட்டுருக்கு. பட் இது வந்து இன்னும் அப்பட்டமான ஒரு ப்ரொபகண்டா. ஏன் ப்ரொபகண்டானா, இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 13 பேர் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 13ன்றதே ஃபஸ்ட்டு ஒரு தப்பான ஒரு நம்பர். ஏன் நம்பர் தப்புனா, 13ன்றது தமிழ்நாட்டில் பிறந்த அத்லெட்ஸ், அப்படிதான் அவங்க கணக்கு போட்டிருக்காங்க. இப்போ இளவேனில் வானறிவன் வந்து குஜராத்தில் அவங்க பிறந்து வளர்ந்து அந்த கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க அனுப்பிச்சது. அப்போ 13ன்றது தப்பு, 11 தான் சரியான நம்பர். இப்போ இந்த 11 பேரில் 10 பேர் வந்து மத்திய அரசினுடைய டாப் ஸ்கீமோட பெனிஃபிஷரிஸ். டாப்ஸ்ன்னு பிரதமர் மோடி வந்த உடனே ஒரு 7-8 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தோம், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். அந்த ஸ்கீமோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஜென்ரலாக இப்போ நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் போகிறேன், எனக்கு மெடல் வின் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து அவங்களுக்குன்னு ட்ரைனிங்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர அவங்க வாழ்வாதாரமாக பார்த்துக்கிறதுக்கு எந்த சப்போர்ட் எந்த அரசாங்கமும் யோசிச்சதும் இல்லை, பண்ணதும் இல்லை. இப்போ டாப் ஸ்கீம் பிரதமர் கொண்டு வந்தப்போ என்ன சொன்னார்னா, ஒரு பிளேயர் வந்து டாப்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அவங்க ட்ரைனிங்கு அவங்க சப்போர்ட் அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். அது போக அடிஷ்னலாக ஒரு 50,000 வந்து மாதம் 50,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்தார். இது எதுக்குன்னா, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு. இப்போ அவங்க வந்து ஒரு வேலையில் இருந்துகிட்டே ட்ரைனிங் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த 50,000 அப்படியே நீங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க, இது கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டு, நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் இந்த ஸ்கீம். இப்போது இந்த டாப் ஸ்கீமில் இந்த 11 பிளேயர்ஸில் 10 பிளேயர்ஸ் கடைசி 4 வருஷமாக டோக்கியோ ஒலிம்பிக் முடிஞ்சதுலேருந்து அந்த சப்போர்ட் வாங்கிட்டு அதன் மூலமாக பயிற்சி எடுத்துட்டு மத்திய அரசினுடைய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த 11 பிளேயர்ஸ்க்கு இந்த 470 கோடி 97 கோடி இது எல்லாத்துலேருந்து மத்திய அரசு தான் செலவு பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே, மாநில அரசுக்கு எந்த ரோலுமே இதில் கிடையாது. ஒரு கேள்வி நம்ம என்ன கேட்குறோம்னா, திமுக ஆட்சி வந்ததுலேருந்து 2021 பட்ஜெட்டில் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே மெயின் பட்ஜெட் 22 ஒரு பட்ஜெட், 23 இந்த பட்ஜெட், இந்த 3 பட்ஜெட்லையுமே தமிழகம் முழுக்க 4 ஒலிம்பிக் ஸ்டேடியம்ஸ் வந்து கட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் பட்ஜெட்டில் சொன்னாங்க, தேர்ட் பட்ஜெட்டில் இப்பவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, அந்த 4 ஒலிம்பிக் ஸ்டேடியம் வந்து எங்கே இருக்குது? ஒரு பட்ஜெட்டில் அறிவிப்பு மட்டும்தான். இவர் சொல்லுவார், இந்த டைமும் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறாருன்னா, 4 ஒலிம்பிக் ஸ்டேடியம் வந்து நாங்கள் கட்டி தமிழ்நாட்டில் 4 மூலையில் வீரர்கள் எல்லாம் தயார்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஒலிம்பிக் ஸ்டேடியம் கூட இன்னும் கட்டல, அதுக்கான பூர்வாங்க பணி கூட இன்னும் ஆரம்பிக்கல. இல்லை, அதுக்கு தான் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, குஜராத்துக்கு 400 கோடி 430 கோடி தரீங்க, கேட்டா அங்க வந்து கிரவுண்ட் கட்ட போறோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போறோம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு 20 கோடி தந்தா நாங்க எப்படி கட்டுறது? ரொம்ப நியாயமான கேள்வி. இது என்ன விஷயம்னா, ஒரு பேக்ட்ராப் போயிட்டு வரேன் நான். போன வருஷம் எவ்ரி இயர் நேஷனல் கேம்ஸ் நடக்கும் இல்லைங்களா? இந்த நேஷனல் கேம்ஸ்ல வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வீரர்கள் போவாங்க. அதில் ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அவங்க நேஷனல் அச்சீவர் சர்டிஃபிகேட் கிடைக்கிறத தாண்டி மத்திய அரசு மாநில அரசு பணியிடங்களில் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போவாங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுன்னா, 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவங்களுக்கு. வீரர்கள்லாம் சின்ன வயசுலேருந்து இதில் வந்து செலக்ட் ஆகணும், வேலைக்கு யூஸ் ஆகும், அந்த ஒரு நேஷனல் சாம்பியன்ஷிப் கிடைக்கும்ன்றதுக்காக தயார்படுத்துவாங்க. 2023 போன வருஷம் ஜூன் மாதம் நடந்த நேஷனல் போட்டிகளுக்கு தமிழகத்திலிருந்து 153 வீரர்களை அனுப்பியிருக்க வேண்டும். இவங்க வந்து அனுப்பவே இல்லை, ஒருத்தர் கூட போல. உதயநிதி ஸ்டாலின் தான் மினிஸ்டர், அப்போ ஒருத்தர் கூட போல. என்னன்னு கேட்டா, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி சொல்றாரு, அந்த லிஸ்ட் அனுப்புறது வந்து மறந்துட்டோம், அதுல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும்
தமிழ்நாடு சுதந்திரம் அடைந்து இப்போ ஒரு 75 ஆண்டு ஆளுகள் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு தவறு நடந்ததே இல்லை. நீங்க சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா, பப்ளிக்கா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சஸ் எல்லாம் அழுது பேட்டி கொடுத்தாங்க. இவங்க எப்பயும் போல ஊடகத்தை வச்சு எல்லாம் மறைச்சிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இவங்க லிஸ்ட் அனுப்பாததுனால போன வருஷம் 153 பேருடைய வாழ்க்கை அவங்க ஸ்போர்ட்ஸ்க்காக இத்தனை ஆண்டுகள் தயார்படுத்திட்டு இருந்தது, இது எதுவுமே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சாதான் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், லிஸ்டே அனுப்பல. இப்ப இந்த 153 பேர் இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுடைய வாய்ப்பு தவறி போய்விட்டது. எதனால தவறி போயிடுச்சு? டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா ஃபாலோ பண்ணாதனால பண்ண முடியல. அப்போ இவ்வளோ அழகா நீங்க வச்சுட்டு மத்திய அரசு குறை சொல்றது இருக்கட்டும், இப்ப இந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு இவங்க கேலோ இந்தியா ஸ்கீம் பத்தி சொல்றாரு. அதாவது இவர் சொல்றது வந்து கேலோ இந்தியா திட்டம் பத்தி தான். இப்ப ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒதுக்குற பட்ஜெட்ன்றது வேற, அதுக்கு வந்து தமிழகத்துக்கு நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம கோடிக்கணக்கில் கடந்த 10 வருஷத்துல கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க என்ன எப்படி அவங்க வந்து திரிக்கிறாங்கன்னு பாருங்க. கேலோ இந்தியான்றது ஒரு திட்டம், ஸ்போர்ட்ஸ்ன்றது தனி அமைச்சகம். ஸ்போர்ட்ஸ்க்கு வர நிதி பத்திலாம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. கேலோ இந்தியான்ற ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு அதுல நிதியை கம்பேர் பண்றாங்க. சரி, அது கம்பேர் பண்றீங்க, அதுவுமே ஒரு வாத பொருளை எடுத்துக்கிட்டா கேலோ இந்தியா பத்தி நம்ம தலைவர் கூட நிறைய பேசியிருக்காரு. அது வந்து டிமாண்ட் ட்ரிவன் ஸ்கீம். இந்த மாநிலத்திலிருந்து இதெல்லாம் நடத்த போறோம், இதுக்கு பணம் வேணும்னு அப்ளை பண்ணோம்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்க அதை பரிசீலனை பண்ணி பணம் ஒதுக்குவாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இந்த நேஷனல் கேம்ஸ் கூட ஸ்போர்ட்ஸ் அனுப்புறதுக்கு லாய்க்கில்லாத ஒரு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இவங்க இதை ஒழுங்கா அப்ளை பண்ணி வாங்கியிருப்பாங்கன்றது நம்ம எப்படி நம்புறது? இப்போ குஜராத்துக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அவ்வளோ அப்ளை பண்ணி வேணும்னு கேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தெளிவா தலைவரும் சொல்லியிருக்காரு. மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இப்ப இருக்கார், அவருமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி போன டைம் அனுராக் தாக்கூர் இருந்தார், தெளிவா சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து அப்ளையே பண்ணல. இப்போ கேலோ இந்தியா ஸ்கீம்ன்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு 100 கோடி அப்படி கொடுக்கறது இல்லை. ஒரு ஸ்டேட்ல இருந்து ப்ரப்போசல்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நிதி அலாட் பண்ணுவோம். அதனால இது வந்து அப்பட்டமான ஒரு பை. உதயநிதியும் அவருடைய அந்த மினிஸ்ட்ரி எல்லாருமே அந்த கார் ரேஸ் நடத்துறதுல பிஸியா. அதாவது எந்த சாமானிய விளையாட்டு வீரர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, மக்களை வாட்டக்கூடிய, அதே போல தனியார் நிறுவனங்களுக்காக வசூல் செய்யக்கூடிய, இதுல தான் இவங்களுக்கு வந்து டைம் நிறைய இருக்கு. 153 பேர் வாழ்க்கைங்க, அது யோசிச்சு பாருங்க. நிறைய அது யூடியூப்ல இருந்த இன்டர்வியூஸ் எல்லாம் இவங்க மிரட்டி எடுக்க வச்சுட்டாங்க. இப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு அவலம், எந்த மாநிலத்திலுமே எந்த காலகட்டத்திலுமே நடக்காத ஒரு கேவலம். அவர் வந்து பேட்ஜ் ஆஃப் ஹானர் அவருக்கு. இது வந்து 153 விளையாட்டு வீரர்களுடைய வாழ்க்கையை பறித்தது தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் 3 வருஷமா விளையாட்டுத்துறை அமைச்சரா இருந்து சாதிச்சதுன்றது நான் பாக்குறேன்.